இன்னைக்கு தேர்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. பயங்கரமான ஒரு ப்ரமோ. சௌந்தர்யா வந்து பாய்ஸ் டீமுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு டாஸ்க் கொடுக்க போகிறேன். இந்த டாஸ்க் என்னென்னா, நான் சொல்கிறத நீங்கள் எல்லோரும் ஓப்பனாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலாக ஒரு விஜய் சாந்தி எல்லோரும் எப்படி உட்காருவாங்க அந்த மாதிரி ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு பாய்ஸ் எல்லாரையும் கை கட்டி நிற்க சொல்கிறாங்க. எல்லாருமே நிற்கிறாங்க. பரவாயில்ல, சிரிச்சுட்டு தான் நிற்கிறாங்க. யாரும் ரொம்ப பர்சனலாக எடுத்த மாதிரி தெரியலை. பட் ஃபஸ்ட்டு வந்துட்டு விஜய் விஷாலை பார்த்துட்டு, நீ எதுவுமே மூஞ்சிக்கு நேராக பேச மாட்டியா, எல்லாமே பின்னாடி தான் போய் பேசுவியா அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் விஷாலுக்கு நல்ல கோவம் வந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு இது வந்துகிட்டே தான் இருக்கும். உள்ளுக்கு வந்து ஒரு டிஃப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவருக்கு செம்மையாக கோவம் வந்துச்சு. அடுத்து வந்துட்டு ராயினை வந்து, நீங்கள் இன்னத்துக்கு ஜால்ரா போடுறதுக்கு தான் நீ வந்திருக்கியா, சும்மா ஜால்ரா போட்டுகிட்டே இருப்பியா அப்படிங்கிறாங்க. ராயன் அப்படியே சிரிக்கிறாரு. பாவம் இருந்தாலும் அவர் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து தீபக் கிட்ட, என்ன சும்மா மேனர்ஸ்ன்னு உங்களுக்கு மட்டும்தான் மேனர்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. திட்டிகிட்டு இருக்கமா, இனிமேல் யாருக்கிட்டே வந்து சும்மா டாஸ்க் பண்ணி நான் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் பின்னாடி சாட்சி எல்லா பாய்ஸ்லாம் கொஞ்சம் சிரிக்கும் போது அமைதின்னு வேற இது பண்ணுறாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் பிக் பாஸை கண்டிப்பாக வருத்தப்படுவார். ஏன்டா நம்ம சௌந்தர்யாவை மகாராணி ஆக்கலைன்னு, சௌந்தர்யாவை மகாராணி ஆக்கி பாய்ஸ் கேர்ள்ஸ் மிக்ஸாக போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாய்ஸ் டீமை வச்சு வெளுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நடக்காது. எல்லா பாய்ஸும் அப்படி அடங்கி போயிட மாட்டாங்க. ஒருத்தர் முத்துக்குமரன்லாம் கவுண்டர் கொடுத்து இது பண்ணியிருப்பார். ஸோ இருந்தாலும் சௌந்தர்யாவை ராணியாக போட்டிருந்தால் சௌந்தர்யா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இன்னையோட ப்ரமோ 3. இப்போ உட்காந்து பிக் பாஸ் வருத்தப்பட்டு இருப்பாரு. அநேகமாக அடுத்த வாரம் ஏதாவது சர்வாதிகாரி டாஸ்க் ஏதாவது சௌந்தர்யாவுக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சூப்பராக பண்ணாங்க இன்னைக்கு. இந்த ப்ரமோ பார்க்குறது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.